என்னால் என் சந்ததிக்கு சாபமா? பிரைஸ் தி லார்ட். பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக நான் இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் யாத்ராகமம் 20:3-5 வரை கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் தெரிந்தோ தெரியாமலோ சாபத்தை வரவழைக்கக்கூடிய நம் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்தில் பிற தெய்வங்களையும் அதே போல பிற படைப்புகளையும் வழிபட்டிருக்கலாம் அல்லது வழிபட்டு கொண்டிருக்கலாம். அது மட்டும் அல்லாதபடிக்கு ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். அதாவது ராசி பலன் பார்த்தல், கைரேகை பார்த்தல், ஜோசியம், சகுனம், அதே போல செய்வினைகள், மாந்திரிகம், தாயத்துகள், மந்திர கயிறுகள், ஜாதகம் என்றெல்லாம், நாள் நட்சத்திரம் என்றெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இணைச்சட்டம் உபாகமம் 18:9-13 வரை ஒரு பெரிய பட்டியலே அவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் அல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்பவர்களை என் முன்னின்று துரத்தி விடுவேன் என்றும் மிகவும் கடுமையாக நம்மை எச்சரிக்கிறார் அன்பானவர்களே. ஆனால் நாம் விளையாட்டாகவோ அல்லது வேண்டுமென்றோ இப்படிப்பட்ட நாள் நட்சத்திரம், ராசி பலன்கள் பார்ப்பது போன்ற காரியங்களை துணிந்து செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாமும் நமது பிள்ளைகளும் சந்ததியரும் சாபத்திற்கு உள்ளாவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் தெரியாமல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தோம் என்றால் நாம் சாத்தானின் ஆளுகைக்குள் வந்து விடுகிறோம் என்பதையும் நாம் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தீர்கள் என்றால் நிச்சயம் மன்னிப்பு கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதிலிருந்து நீங்கள் சாபத்திலிருந்து உங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. அதற்கான வழிமுறையையும் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13-14 இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு உண்டாகும்படியாகவும் ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நாம் ஆண்டவரிடம், ஆண்டவரே, தெரியாமல் நான் செய்துவிட்டேன் அப்பா, இந்த சாபமானது என் வாழ்க்கையில் பழிக்க வேண்டாம், எனது சந்ததியின் வாழ்க்கையிலும் பழிக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதனால் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் நான் உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்து எனது வாழ்க்கையில் நான் சாபத்தை கொண்டு வந்திருந்தேன் என்றால் அவற்றையெல்லாம் தகப்பனே, அப்பா, இதோ நினைவு கூர்ந்து உமது பாதத்தின் அடியில் நான் வைக்கின்றேன். எனக்கும் எனது சந்ததியிற்கும் நீர் விடுதலையை கொடுத்து நீர் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.